திங்கட்கிழமை காலையில 7 மணிக்கு பார்க்க ஆரம்பிச்ச நியூஸுங்க. அன்னைக்கே நம்ம எலெக்ஷன் ரிசல்ட் எல்லாம் சூப்பரா வந்துருச்சு. எங்க ஏரியால வேற பட்டாசு எல்லாம் வெடிச்சு ஸ்வீட் எல்லாம் கொடுத்துட்டாங்க. ஆனா ஏதோ 10 சீட்டு கம்மியா இருக்கு, அப்பதான் சீட்டு கொடுப்பேன்னு சொல்லிட்டாங்க போல இருக்கு. அதுதான் ஒரு பக்கம் ஓடிட்டு இருக்கு. நான் முந்தா நேத்து நடுராத்திரி ஏடிஎம்க்கு டிஎம்க்கு சேருது நியூஸ பாருன்னு ஒரே அலப்பறையா போயிடுச்சு. ஒரு நாளைக்கு 1 2 பிரேக்கிங் நியூஸ் வந்தா பரவாயில்லைங்க. நிமிஷத்துக்கு நிமிஷம் பிரேக்கிங் நியூஸ் வந்துட்டே இருந்தது. அது பத்தாததுக்கு இன்னைக்கு பாத்தீங்கன்னா பிக் பிரேக்கிங் நியூஸ் அப்படின்னே சொல்லி போட ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப ஒரு வழியா 118 சீட்டு வாங்கிட்டாரு. நாளைக்கே கூட அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்றாங்க. எங்க வீட்டுல நியூஸ் சேனல் எல்லாம் எங்க இருக்குன்னே தெரியாது. எங்க அப்பா வீட்டுல இருக்கும் போது எப்பவுமே நியூஸ் ஓடும், எங்க மாமனார் வீட்டுல ஓடும். எங்க வீட்டுல எல்லாம் நியூஸ் சேனலே நாங்க பார்க்கவே மாட்டோம். மழை பெய்யும் போதுதான் பார்ப்போமே இந்த புயல் கியல் நியூஸ் பார்க்கும்போது. இப்ப பாத்தீங்கன்னா ஓடிட்டே இருக்கு, நியூஸ் மட்டும்தான் ஓடுது. என் பையன் விஜயினவே அவனும் கம்முன்னு இருக்கான், கார்ட்டூன் எல்லாம் கேட்கறது இல்ல. ஹாலிவுட் படத்துல கூட இவ்வளவு ட்விஸ்ட் இருக்காதுங்க. நம்ம ஊர் எலெக்ஷன்ல பாத்தீங்கன்னா எவ்வளவு ட்விஸ்ட்.